இனிய மாலை வணக்கம். இது மாதிரி தமிழ் சங்கத்துல உங்களை மாதிரி சான்றோர்கள் கூடியிருக்கக்கூடிய பெரியோர்கள் கூடியிருக்கக்கூடிய அவையில முதல் முறையா நான் இப்பதான் பேச வந்திருக்கேன். பலமுறை பள்ளி மேடைகள்ல பேசியிருக்கேன், பள்ளி மாணவர்கள் முன்னால பேசியிருக்கேன், கருத்தரங்கத்துல பேசியிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு ஒரு பெரிய படபடப்போ ஒரு இதுவோ இருந்ததில்லை. ஒரு தமிழ் சங்கத்துல சான்றோர்கள் கூடியிருக்கிற அவையில முதல்ல நான் இப்பதான் பேச வந்திருக்கேன். இதுதான் என்னுடைய முதல் அடி. இதுல நான் எடுத்திருக்கிற விஷயத்துல ஏதாவது சின்ன சின்ன குறைகள் ஏதேனும் இருப்பின் பொறுத்து வழி நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்க எந்த ஒரு தலைப்பை பத்தியும் குறிப்பிட்டு ஒரு சொற்பொழிவு மாதிரி நான் இந்த இடத்துல நான் பேச வரல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தமிழ் சங்கத்துல ஒவ்வொரு வாரமும் நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். அதுல நிறைய பேர் நிறைய தலைப்புல பேசியிருப்பாங்க. சரி, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அமைச்சர் அவர்கிட்ட நான் கேட்டேன். சரி, இந்த மாதிரி நான் எழுதின வெண்பாவை நான் அங்க வாசிக்கலாமா சார், அதுக்கு எனக்கு அனுமதி தருவீங்களான்னு கேட்டேன். தாராளமா வாசிக்கலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்து என்னை இங்க அழைத்து வந்தாங்க. அதே நேரத்துல இந்த தமிழ் சங்கத்துல ஐயாவை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச நான் கையெடுத்து வணங்குவதற்கு தக்க ஒரு மாமனிதர் யாரு அப்படின்னா மருத்துவர் செந்தில்வேல் ஐயா அவர்கள் தான். இன்னைக்கு அவரால் தான் நான் இந்த இடத்துல உயிரோட நின்று பேசிட்டு இருக்கேன். அதை என்னைக்குமே நான் மறக்கவே மாட்டேன். நான் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல மருத்துவமனையில போய் அனுமதிக்கப்பட்டப்ப ஒரு உடனே சடனா ஆப்ரேட் பண்ணி என்னை காப்பாத்தி இன்னைக்கு இங்க முன்னால நிக்க வச்சிருக்காங்க, பல செயல்கள் செய்ய வச்சிருக்காங்க. அதனால அவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லிட்டு இந்த இடத்துல நான் என்னுடைய செய்தியை ஆரம்பிக்கிறேன். நான் எடுத்திருக்கிற தலைப்பு பாத்தீங்கன்னா அந்தாதி அப்படிங்கிற தலைப்பு எடுத்திருக்கேன். அந்தாதினாலே நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு பெரிய கடினமான பாடல் அப்படின்னு சொல்லி இலக்கியத்துல நமக்கு அந்த மாதிரி ஒரு கற்பிதத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நானும் ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு தமிழாசிரியரா அந்தாதியை நடத்திருக்கேன். ஆனா எந்த ஒரு பாடலும் இது வரைக்கும் நான் எழுதுனதுல. சினிமா பாட்டை கேட்டிருக்கேன். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் அப்படின்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்களை கேட்டிருக்கோம், பாடியிருக்கோம். ஆனா முதல் முறையா ஒரு தமிழாசிரியராகவும் ஒரு என்ன சொல்றது காலடி எடுத்து வைக்கிற ஒரு கத்துக்கூட்டி கவிஞராகவும் நானும் ஒரு அந்தாதி எழுதணும்னு முயற்சி பண்ணி இந்த ஒரு செயல் அந்த வகையில நான் எடுத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா பதிற்றந்தான் நான் எடுத்திருக்கேன். பல வகை இருக்கு. பொதுவா அந்தாதினா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பாடலுடைய இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ அடுத்த பாடலோட முதலாக அமைய பாடுவதுதான் அந்தாதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்தாதியில ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு அந்தாதி செய்யுள், இன்னொன்னு அந்தாதி தொடை. அந்தாதி தொடை என்பது ரெண்டு அடிகளுக்குள்ளர வர்றது. இப்ப நான் சொன்ன கவிஞருடைய சினிமா பாடலை போல ரெண்டு அடிகளுக்குள்ள வர்றது. அந்தாதி செய்யுள் என்பது ஒரு பாட்டோட அடுத்த பாட்டோட ஆரம்பமா இருக்கும். ஒரு பாட்டோட முடிவு அடுத்த பாட்டோட ஆரம்பமா இருக்கும். சோ அந்த வகையில தான் நான் இப்ப எடுத்திருக்கிறது பதிற்றந்தாதி அப்படின்னு எடுத்திருக்கேன். இதுல வெண்பா பாட்டியல் இலக்கண நூல் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்தாதியில பல வகையா சொல்லியிருக்கிறாங்க. ஒளி அந்தாதி, நூற்றந்தாதி, பதிற்றந்தாதி, கலித்துறை அந்தாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதோட உச்சரிக்கிற முறை, அதுல வரக்கூடிய அணிகள் அதெல்லாம் வச்சு அத யமகந்தாதி, நிரோட்டக யமகந்தாதி, திரிபந்தாதி அப்படின்லாம் பல்வேறு வகையில சொல்லியிருக்காங்க. அந்த அந்தாதி வகையில நான் எடுத்துட்டு இருக்கிறது பதிற்றந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பதிற்று அப்படின்னாலே 10 அப்படின்னு பொருள். சோ 10 பாடல்கள் வெண்பா யாப்புலையோ அல்லது கலித்துறை யாப்புலையோ பாடுற மாதிரி அமையணும். ஒரு பொருள் பற்றி இருக்கணும். 10 பாடலும் ஒரு பொருள் பற்றி அமையணும். அந்த மாதிரி அமைகின்ற பொழுது பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி பிரபந்த தீபிகை விளக்கணத்துல விளக்கம் சொல்லும்போது எப்படி சொல்றாங்க, வெண்பா 10, கலித்துறை 10, பண்புற மொழிதல் பதிற்றந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெண்பா யாப்புலையோ கலித்துறை யாப்புலையோ ஏதேனும் ஒரு பொருள் பற்றி அந்த பொருளினுடைய பண்பை சிறப்பை விவரித்து சொல்லுகின்ற விதமாக 10 பாடல்கள் அமைய பாடுவதுதான் பதிற்றந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த பதிற்றந்தாதியில 10 பாடல் அமையணும். 10 பாடலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பொருள் பற்றி இருக்கணும். அதுல காப்பு செயல் உண்டு. பொதுவாகவே காப்பு செயல்ங்கிறது நம்ம இறைவனை வாழ்த்தி தொடங்கக்கூடிய இறைவாழ்த்து மாதிரி இருக்கும். அந்த காப்பு செயல் தவிர்த்து 10 பாடல் பாடுவதாக அமைவதுதான் பதிற்றந்தாதி. அந்த வகையில நான் எடுத்துட்டு இருக்கிறது என்னன்னா திருக்குறள். இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப திருவள்ளுவர் சிலை தொடங்கி 25 காலம் ஆகிவிட்டது. உலகம் முழுவதும் ஏற்று கொண்டாடக்கூடிய ஒரு நூலாக, உலக பொதுமறையாக மிகச்சிறந்த நூலாக இருப்பது திருக்குறள்.
இந்த திருக்குறளை பத்தி ஏற்கனவே திருவள்ளுவ மாலையில நிறைய கவிஞர்கள் நிறைய பாடல்கள் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளும் இந்த திருக்குறளுடைய சிறப்பா மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஆக்சுவலா இதை நான் எழுதுனது என்ன காரணத்துக்காக எழுதுனேன்னா, 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்தாதி இலக்கணத்தை பத்தி ஒரு இலக்கணம் வருது. அதை ஏதோ ஒரு பாடலை எடுத்துக்காட்டு காட்டி நம்ம நடத்துறதை விட நம்ம எழுதின பாட்டை குழந்தைங்க முன்னால பாடி அதை ஒரு இலக்கணமா காமிச்சு சொன்னா மாணவர்கள் கொஞ்சம் ஆர்வமா கேட்பாங்க அப்படிங்கிற நோக்கத்துலதான் நான் இந்த திருக்குறளுடைய சிறப்பை சொல்ற மாதிரியான அந்தாதிய எடுத்தேன். சோ அந்த வகையில நானும் இந்த இதுல எப்படி எடுத்திருக்கேன்னா, வெண்பாவினுடைய இலக்கணத்தினுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா 1 3ஆம் சி, அது பாத்தீங்கன்னா மோனை. அதாவது மூனைன்னு சொல்லும்போது முதல் எழுத்து ஒன்றி வர மாதிரி எடுத்திருக்கேன். முதல் எழுத்துங்கிறப்ப அதோட வர்க்க எழுத்துக்களும் சேர்ந்து வரும். அதே மாதிரி எதுகை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2வது எழுத்து ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அது 2வது எழுத்து 4 அடியிலையும் ஒரே மாதிரி வந்தா அது ஓர் எதுகைன்னு நம்ம எடுத்துக்கலாம். முதல் 2 அடியில ஒரு எதுகையாவும் அடுத்த 2 அடியில ஒரு எதுகையாவும் வர மாதிரி இருக்கிறத ஈர் எதுகைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நான் பாடல் வர மாதிரி அமைச்சிருக்கேன். சோ அந்த வகையில என்னுடைய பாடல் திருக்குறளுடைய சிறப்பை சொல்ற மாதிரி அமையுது. நான் ரொம்ப அடிக்கடி கடவுள்கிட்ட பேசுறேன்னா அது நான் மனப்பூர்வமா பேசுறது நான் குடியிருக்கக்கூடிய அருகிலே இருக்கக்கூடிய மலைக்கோட்டை விநாயகர் தான். அதனால அந்த விநாயகரை நான் முழுமுதற் கடவுளா நினைத்து காப்புச்செயல தொடங்கி திருக்குறளுடைய சிறப்பை 10 பாடல்ல சொல்லியிருக்கேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா முதல்ல காப்புச்செயுள். உதித்திடும் நாளெல்லாம் நின் நாமம், உதித்திடும் நாளெல்லாம் நின் நாமம், நாவில் பதித்திட்ட பிள்ளை பெருமானே, நீயே கதி நீயே கதி, பதிச்சந்தாதி கட்டினேன் ஏற்பாய், விதிப்பகை நீக்க வல்லாய். இதான் நான் எடுத்துக்கிட்ட காப்புச்செயுள். அதாவது விதியினால் வரக்கூடிய பகைகளை எல்லாம் நீக்கக்கூடிய வேற இருக்கக்கூடிய ஆற்றல் விநாயகனுக்கு உண்டு. அதனாலதான் விநாயகன் அப்படின்னே சொல்றோம். அதனால அவரை நான் வாழ்த்தி என்னுடைய காப்புச்செயலை தொடங்கி நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி திருக்குறள் பதிற்றந்தாதி. பொதுவாகவே திருக்குறள் நமக்கு எல்லாருமே சொன்னோம்னா முதல்ல நமக்கு தெரிகிற விஷயம் அறம் பொருள் இன்பம். சோ அதை மையமா வச்சு நான் முதல் பாடல் எடுத்திருக்கேன். அறம் பொருள் இன்பம் அழகாய் பகுத்த அறவழி பாதை அவனிக்கு அளித்த திருக்குறள் கூறும் திறமெலாம் ஓதின் செருக்கின்றி வாழ்வாரே நன்று. அறப்பொருள் இன்பம் அழகாய் பகுத்த அறவழி பாதை அவனிக்கு அளித்த திருக்குறள் கூறும் திறமெலாம் ஓதின் செருக்கின்றி வாழ்வாரே நன்று. அறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டாலே செருக்குங்கிற ஒரு விஷயம் வெளியே போயிடும் அப்படிங்கறதுதான் பொதுவான கருத்து. அதை திருக்குறள் படிக்கிறவங்க அந்த அறவழி பாதையில போகுனா அவங்களுக்கு செருக்குங்கிற ஒரு விஷயமே இருக்காதுங்கிறத மையப்படுத்தி முதல் பாடல் அமைத்திருக்கிறேன். 2வது பாடல் நன்றாய் 2 அடி நல்கும் குரட்பாவை. நன்றாய் 2 அடி நல்கும் குரட்பாவை சொன்னவர் சொல்லவே செய்தவர் கேட்டவர் சென்றிடும் திக்கெட்டும் செல்வச் செழிப்புடன் வென்றி விளைப்பர் புகழ். 2 அடிதான், அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறைவதில்லை என்று சொல்வார்கள். அது போல இந்த 2 அடி குரட்பாவை சொல்றவங்க, அதை சொல்ல வைக்கிறவங்க, அதை கேட்கிறவங்க எல்லோருக்குமே அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா புகழ், வெற்றி, பெருமை எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த 2வது குறளை நான் அமைத்திருக்கிறேன். அடுத்து 3வது அந்த புகழ்ல முடிஞ்சிருக்கிறதுனால அடுத்த இது நான் புகழே தொடங்குற மாதிரி எடுத்திருக்கேன். அந்தாதி அப்படிங்கிறதுனால புகழ் நூல், புனித நூல், பொய்யா மொழி நூல், பகரும் தருமங்கள் பாரினில் உள்ளோர் அகத்தில் ஒளி வீச அறிவுடன் தோன்ற திகழும் திறனை தரும். புகழ் நூல், புனித நூல், பொய்யா மொழி நூல், பகரும் தருமங்கள் பாரினில் உள்ளோர் அகத்தில் ஒளி வீச அறிவுடன் தோன்ற திகழும் திறனை தரும். அது நம்ம திருக்குறளுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. அந்த வகையில நான் புனித நூல், பொய்யா மொழி நூல், புகழ், அதாவது இன்றைக்கும் உலக பொதுமறைன்னு நம்ம சொல்றோம்னா அந்த அளவுக்கு புகழை தேக்கி வச்சிருக்கிற ஒரு நூல். சோ இதை மையமா வச்சு இந்த திருக்குறள் கருத்துப்படி இந்த உலகத்துல யார் நடைபெறாங்களோ அவங்களுக்கு அறிவும் மேம்படும், உள்ள அழுக்கு போய் உள்ளத்துல ஒரு ஒளி உண்டாகும். ஆமா, அதாவது பாரதியார் கூட சொல்வார், நம்ம எந்த அளவுக்கு வார்த்தைகள் வளமுடையதா இருக்கும் அந்த மாதிரி உள்ளம் வளமுடையதா ஆகும், உள்ளத்துல ஒரு ஒளி பெருக்கு தோன்றும் அப்படின்னு. சோ அதை திருக்குறள் படிக்கிறவங்களுக்கு அந்த ஆற்றலும் திறமையும் வரும் அப்படிங்கிறத மையமா வச்சு நான் இந்த குறள் படைத்திருக்கிறேன். அடுத்தது 4வது குறள். இதுல முடிகிற சொல் பாத்தீங்கன்னா தரும் அப்படின்னு முடியுது. அதனால அடுத்தது நான் அதிலே தொடங்கியிருக்கேன். தரும் பொருள் யாவும் தரணி தழைக்க, தரும் பொருள் யாவும் தரணி தழைக்க வருங்காலம் கற்க வகைப்படுத்தி காட்டும் இருவரி வேதம், இருவரி வேதம் இயம்பிய வண்ணம் கருத்தோடு இருப்போம் கழித்து. தரும் பொருள் யாவும், திருக்குறள் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகம் செழிப்பதற்கான ஒரு விஷயம் தான். அது அறத்துப்பாலா எடுத்துக்கிட்டாலும் சரி,
பொருட்பாலா எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்பத்து பாலா எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா ஒவ்வொரு விஷயமுமே இந்த உலகமானது நல்ல வழியில் செல்வதற்கான ஒரு பாதையை வகுத்து தரக்கூடிய நூல். அடுத்து வருங்காலம் கற்ப, இன்னும் எத்தனை காலம் வந்தாலும் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒதுக்கி வச்சுட்டு நம்ம போய் தமிழ் இலக்கியத்தை பார்க்கவே முடியாது. அதனாலதான் திருக்குறளும் கம்பராமாயணம் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால வருங்காலம் கற்பதற்கு வாழ்க்கையை வழிவகுத்து காட்டக்கூடிய நூல் வந்து திருக்குறள். 2 வரி, அந்த 2 வரி உடைய வேதம், அது சொல்ற வழிப்படி யார் இருக்காங்களோ, அந்த கருத்தை யார் வந்து தன்னுடைய வாழ்க்கையில இயன்ற வரையிலும், அதுல இருக்கக்கூடிய எல்லா குறளையுமே நம்மளால கடைபிடிக்க முடியுமா, எல்லா குறளுமே காலத்துக்கு ஏற்றதா அப்படிங்கிற அந்த விவாதத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு வாழ்க்கையில நடைமுறையில நம்மளால என்னென்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை கடைபிடிக்கிறவங்க எப்போதுமே வாழ்க்கையில களிப்போடும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை வந்து இந்த குறள்ல நான் மையப்படுத்தி சொல்லியிருக்கேன். அதுல கழித்து அப்படின்னு முடியறதுனால நான் அடுத்தது கழித்துலயே தொடங்குறேன். கழித்து கடனாற்ற கண்ணியம் ஓங்க உளியாய் செதுக்கும் உலக பொதுமறை, உளியாய் செதுக்கும் உலக பொதுமறை உள்ளத்த அழுக்கை உதறிடச் செய்து என்றும் கள்ளத்தனம் கடியும். கழித்து கடனாற்ற கண்ணியம் ஓங்க, நம்ம செய்யற செயலை வந்து மகிழ்ச்சியோடு செய்யறதுக்கும் கண்ணியத்தோடு செய்யறதுக்கும், எப்படி வந்து ஒரு உளி வந்து ஒரு கல்லை வந்து சிற்பமா செதுக்குதோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடிய நூல் தான் உலக பொதுமறை. நம்மளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அழுக்கை வந்து தூக்கி தூர எரியறதுக்கும், மனசுல இருக்கக்கூடிய விகல்பங்கள் அழுக்குகள், அதை வள்ளுவரே சொல்லியிருப்பாரு, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன். சோ அப்படிப்பட்ட அந்த கள்ளத்தனத்தை நம்மிடம் கடியக்கூடிய ஒரு நூலாக இந்த திருக்குறள் இருக்கிறது. ஒரு குறள் படிச்சாலே போதும். கவிமணி சொல்லும் போது சொல்வார், புத்தகம் 100 புரட்டி சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் போது அப்படின்னு. நீ 100 புத்தகம் படிக்க வேண்டாம், இந்த ஒரு புத்தகம் திருக்குறளை படி அப்படின்னு. ஆனா அந்த ஒரு புத்தகத்துல திருக்குறளை ஒரு குறளை படிச்சு அதன்படி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ தொடங்கினாலே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து செம்மையான முறையில கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு இந்த குறளை நான் எடுத்திருக்கேன். கள்ளத்தனம் கடியும் அப்படிங்கறதுனால கடிங்கிற வார்த்தையை நான் வந்து அடுத்த குறளுக்கு முதலா எடுத்துட்டு இருக்கேன். கடிவாளமிட்டு கவனம் நிலைக்க, கடிவாளமிட்டு கவனம் நிலைக்க மடி துயில் போக்கி மதிப்பை அளித்து குடியை உயர்த்தும் குணத்தை கொடுத்து படிப்பினை ஊட்டும் முப்பால். இத வந்து இந்த குறளை நான் எடுத்ததுக்கு, இந்த பாட்டை நான் எடுத்ததுக்கு ரீசனே அந்த திருக்குறள்ல வரக்கூடிய முக்கியமான சில குறள் தான். அதுல சென்ற இடத்தால் செலவிடாது தீதொறி நன்றின்பால் உய்ப்பது அறிவு அப்படிங்கிற அந்த திருக்குறளையும், அந்த களி மடி வாணி காமி கல்வன் அந்த நன்னூல்ல சொல்ற மாதிரி இதுல திருக்குறள்ல சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் தன்னுடைய பெயர் கெடணும்னா காமம் வெகுளி மயக்கம் இந்த 3 இருந்தா அவனுடைய பெயர் தானாவே கெட்டு போயிடும் பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசனுக்குரிய இலக்கணத்தை சொல்லும் போது பாத்தீங்கன்னா சோம்பல் இருக்கக்கூடாது, உறக்கம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம ஒரு நாள் முழுவதும் ஒரு அரசன் தன்னுடைய பணியாட்கள் செய்யக்கூடிய வேலையை செம்மையான முறையில கண்காணிச்சுட்டே வந்தாலே அந்த வேலை சிறப்பா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருக்குறள் அதிகாரத்துல அவர் வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி குறள்களை எல்லாம் மையமா வச்சுட்டு தான் நான் இந்த பாடலை எடுத்தேன். சோ அந்த வகையில கடிவாளம் விட்டு கவனம் நிலைக்க, நம்மளுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தக்கூடியது, நம்மளிடம் இருக்கக்கூடிய சோம்பல் உறக்கம் ஆகியவற்றை போக்கக்கூடியது, நமக்கு மதிப்பை தரக்கூடியது, குடியை உயர்த்தக்கூடியது. இதை வந்து தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். எந்த ஒருத்தன் வந்து தன்னுடைய குடியை உயர்த்தணும்னு நினைச்சு முயற்சியும் ஆழ்வினையோட ஒரு செயலை செய்யறானோ அவனுடைய அந்த செயலை வெற்றி பெற செய்வதற்கு கடவுளே வரைந்து கட்டி கொண்டு உதவுவார் அப்படின்னு அந்த குறள்ல வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் மையமா வச்சுதான் நான் இதை எடுத்தேன். குடியை உயர்த்தும் குணத்தை கொடுத்து படிப்பினை ஊட்டும் முப்பால். இது முப்பால்னு நான் சொன்னது காரணம் 3 அதிகாரத்திலையுமே, அதாவது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு சொல்லக்கூடிய 3 பகுப்புலையுமே வள்ளுவர் இதற்கான அடித்தளங்களை ஒவ்வொரு இடத்திலும் சொல்லியிருப்பார். அடுத்து முப்பால்னு முடியறதுனால நான் அடுத்து தொடங்குறது முப்பால்லே தொடங்கியிருக்கேன். முப்பால் உரைத்திடும் முத்தமிழ் பாட்டன்றி, முப்பால் உரைத்திடும் முத்தமிழ் பாட்டன்றி இப்பாரில் யாவரும் இன்புற்று இணைந்திட, இப்பாரில் யாவரும் இன்புற்று இணைந்திட எப்பால் இருப்போரும் ஏற்றம் அடைந்திட, எப்பால் இருப்போரும் ஏற்றம் அடைந்திட ஒப்பாய் உளவோ நூலொன்று, ஒப்பாய் உளவோ நூலொன்று. முப்பால் உரைத்திடும் முத்தமிழ் பாட்டன்றி இப்பாரில் யாவரும் இன்புற்று இணைந்திட எப்பால் இருப்போரும் ஏற்றம் அடைந்திட ஒப்பாய் உளவோ நூலொன்று. இது பொதுவா இந்த திருக்குறள் அதனுடைய சிறப்பு, தமிழினுடைய சிறப்பை பற்றி வெளிநாட்டுல இருந்து வந்த பல அறிஞர்கள், வீரமாமுனிவர்ல இருந்து ஒவ்வொரு அறிஞரும் நம்ம இலக்கியத்துல எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து திருக்குறளுடைய சிறப்பை சொல்லியிருக்காங்க, தமிழுடைய சிறப்பை சொல்லி பாடியிருக்கிறாங்க.
சோ அவங்கெல்லாம் வந்து சிறப்பு பெறுவதற்கு காரணமா இருந்த ஒரு நூல் வந்து திருக்குறள். இது நம்ம பழமைக்கெல்லாம் போக வேண்டாம். இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா தாமஸ் ஹிட்டோச்சி அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய நாட்டுல பிறந்தவர், சீன மொழிய பேசக்கூடியவர். அவர் வந்து நம்ம மதுரையில வந்து தங்கி இருந்து தமிழை கற்றுக்கொண்டு திருக்குறளை படித்து அந்த திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து, அதுவும் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா அந்த நம்ம இதுல எப்படி நம்ம எதுகை மோனை அந்த இயைபு அந்த சந்தம்னு சொல்றோம், அந்த சந்தனயத்தோட திருக்குறளை மொழிபெயர்த்து இன்னைக்கு வந்து திருக்குறளால அவர் புகழடைந்த ஒரு மாபெரும் மொழிபெயர்ப்பாளராக, ஒரு கவிஞராக, ஒரு அறிஞராக இருக்கிறார். சமீபத்துல அவரை வந்து நான் விருதுநகர் திருக்குறள் மாநாட்டுக்கு போயிருந்தேன், மாணவர்களை அழைத்து சென்றிருந்தேன். அங்க அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவரை பத்தின விஷயமே எனக்கு முதல்ல தெரிஞ்சது திருக்குறள் வினாடி வினா போட்டிக்கு நான் படிக்கிறப்பதான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். வெறும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நான் வந்து திடீர்னு அவர் அந்த இடத்துல சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. அப்பதான் அவருடைய முழுமையான வரலாறு, அவர் இந்த திருக்குறளால தன்னை வந்து நிலைநிறுத்தி கொண்ட ஒரு மனிதர். சோ அந்த அடிப்படையில அவரை மையமா வச்சு இது போன்ற பல அறிஞர்கள் திருக்குறளால எப்படி புகழடைந்திருக்கிறாங்க, திருக்குறள்ங்கிற ஒரு நூல் வந்து ஒவ்வொரு மனிதனையும் எப்படி வந்து வாழ்க்கையில முன்னேற செய்திருக்கு, தன்னை எப்படி சமூகத்துல இந்த உலகத்துல அடையாளம் காண வைத்திருக்கு அப்படிங்கிற மையமா வச்சு இந்த பாடல் நான் வைத்தேன். அதனாலதான் வந்து ஒப்பாய் உளவோ நூல் ஒன்று அப்படிங்கிற கருத்தையும் நான் வந்து இந்த இடத்துல சொன்னேன். இதுல நூல் ஒன்று அப்படின்னு நான் முடிச்சிருக்கனால அந்த ஒன்றுங்கிற விஷயத்த மையமா வச்சு அடுத்த பாடலை தொடங்குறேன். ஒன்றே தமிழ்மறை ஏற்பின், ஒன்றே தமிழ்மறை ஏற்பின் இரு நிலத்து நன்றாய் நிலைத்திருப்பர் நானிலம் போற்றவே, என்றும் குறளதை ஏற்று கடைபிடிக்க நன்றியே நாளும் செய்வார், என்றும் குறளதை ஏற்று கடைபிடிக்க நன்றியே நாளும் செய்வார். குறளை தன்னுடைய வாழ்நாள்ல கடைபிடித்து ஒழுகுகின்றவர் எல்லோருமே முடிந்த வரையிலும் நல்லதா செய்வாங்க. நான் மகாபாரத கதை ஒண்ணு படிச்சிருக்கேன். உலகத்துல நல்லவன் யாரு கெட்டவன் யாரு அப்படின்னு சொல்லி குருநாதர் வந்து கேட்டுட்டு வர சொல்வார். துரியோதனன் போய் பார்த்துட்டு யாருமே வந்து நல்லவங்களே இல்ல, எல்லாமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே அர்ஜுனன் சேர்ந்த அந்த சகாக்கள் போயிட்டு வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லவங்க தான் அப்படிம்பாங்க. குருவுக்கு ஒரு ஆச்சரியம். அப்ப கூப்பிட்டு கேட்பாரு, அது எப்படி இவனுக்கு கெட்டவனா தெரிஞ்ச விஷயம் உனக்கு எப்படி நல்லவங்களா தெரிஞ்சாங்க அப்படின்னு. இல்ல, உலகத்துல யாருமே முழுமையான கெட்டவங்கன்னு கிடையாது, நான் பார்த்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயம் நல்லதை செஞ்சிருக்காங்க, அப்ப நம்ம நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும். வள்ளுவர் சொல்றாரு, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு. சோ அந்த வகையில நல்லதை மட்டுமே நம்ம பாக்குற போது நமக்கு வந்து எல்லாமே நல்லதா தெரியும் அப்படின்னு. சோ அந்த வகையில திருக்குறளை படிக்கிறவங்க எல்லாருமே நல்லதை செய்வார்கள், நல்ல வழியில் நடப்பார்கள் என்பதை கருத்தை வலியுறுத்தி இந்த பாடலை நான் அமைத்துக்கிட்டேன். இதுல செய்வார் அப்படின்னு முடிச்சிருக்கனால அதனுடைய அடிச்சொல்லான செய் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அடுத்த பாடலை கொடுக்குறேன். செய்யும் செயலெல்லாம் செம்மை அடைந்திட, செய்யும் செயலெல்லாம் செம்மை அடைந்திட, பொய்மை அகன்றிட பொல்லாங்கு நீங்கிட, மெய்யற மெங்கனும் மேலோங்கி நின்றிட, வாய்த்ததே வள்ளுவர் வாக்கு. செய்யும் செயலெல்லாம் செம்மை அடைந்திட, பொய்மை அகன்றிட பொல்லாங்கு நீங்கிட, மெய்யற மெங்கனும் மேலோங்கி நின்றிட, வாய்த்ததே வள்ளுவர் ஆக்கு. பொய் போகணும், மெய்மை நிற்கணும், நம்ம செய்யற செயல்ல வந்து ஒரு செம்மை, ஒரு ஒழுங்கு, ஒரு சீர்மை இருக்கணும் அப்படின்னா அதை வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த வழியில் நாம் சென்றாலே போதுமானது. நம்மளுடைய செயல் எல்லாமே வெற்றியும் செம்மையாகவும் அமையும் அப்படிங்கிறத மையமா வச்சு இந்த குறள் இருக்கு. அடுத்து வாக்கு அப்படின்னு முடிச்சிருக்கனால அடுத்த சொல் வந்து நான் வாக்குல தொடங்கியிருக்கேன். வாக்கூரை வள்ளுவன் வாய்ச்சொல் வழிப்படி, வாக்கூரை வள்ளுவன் வாய்ச்சொல் வழிப்படி, போக்குண்டேல் தாக்கும் பகையை தகர்த்திடலாம், ஆக்கம் தனதாக்கி ஆளுமையாக்கிடலாம், ஊக்கத்தால் ஆகும் அறம். வாக்குரை வள்ளுவன் வாய்ச்சொல் வழிப்படி, போக்குண்டேல் தாக்கும் பகையை தகர்த்திடலாம், ஆக்கம் தனதாக்கி ஆளுமையாக்கிடலாம், ஊக்கத்தால் ஆகும் அறம். நான் முதல் பாட்டு அறத்துல தொடங்கினேன், அறம் பொருள் இன்பம் அழகாய் பகுத்த அப்படின்னு தொடங்கினேன். முதல் பாட்டு அறத்துல தொடங்கினதுனால அந்தாதியினுடைய இலக்கண முறைப்படி முடிக்கும் போது நான் அறத்திலேயே முடிச்சிருக்கேன். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தன்னுடைய வாய்மொழியினால் உரைத்த அந்த திருக்குறள் வாய்ச்சொல் வழிப்படி யார் போகிறாங்களோ அவங்களுக்கு பகை கிடையாது. ஒவ்வொரு இடங்களையும் ஆக்கம்ங்கிறது சொல்லுக்கு பல பொருள் இருக்கு, வெற்றி, செல்வம், உயர்வு, வளம் அப்படின்னு பல பொருள் இருக்கு. இதுல எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அவர்களுக்கு ஆக்கம் கைகூடும். ஆளுமை, தனக்கென்று ஒரு தனித்திறமையை முன்னிறுத்தி ஒரு ஆளுமை உடையவர்களாக, ஒரு பர்சனாலிட்டி உடையவர்களாக, பர்சனாலிட்டிங்கிறது தோற்றத்துல கிடையாது, செய்கின்ற செயல்ல அந்த தன்னுடைய ஆளுமை திறத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ள முடியும். தங்களுடைய ஊக்கத்தினால் அவர்கள் மென்மேலும் நல்ல காரியங்களை செய்ய முடியும் என்பதை வலியுறுத்தி இந்த 10 பாடலையும் வந்து நான் திருக்குறளை சிறப்பை சொல்லுகின்ற விதமாக நான் எழுதினேன்.
நன்றி, வணக்கம்.